தொடர் விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபிநாத், தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தொடர் விடுமுறை பாத்தீங்கன்னா சுதந்திர தின விழா, கிருஷ்ண ஜெயந்தி, அடுத்து ஞாயிற்றுக்கிழமை என 3 நாட்கள் தொடர் விடுமுறை எடுத்து சென்னையில வசிக்கக்கூடிய தென் மாவட்டங்களை சேர்ந்த பொதுமக்கள் கார்கள்ல தங்களோட சொந்த ஊருக்கு நேற்று இரவு முதலே புறப்பட தொடங்கினாங்க. தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. இன்று காலை வரை பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவல் 20,000 வாகனங்கள் விழுப்புரத்தை கடந்து தென் மாவட்டங்கள் நோக்கி வாகனங்கள் போயிருக்கிறதாகவும் காவல்துறை தரப்புல சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, நேற்று இரவு கிளம்பினவங்க, அதே போல இன்று காலை கிளம்பினவங்க விழுப்புரம் வந்து சேர்றதுக்கு சுமார் 5 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லி வாகன ஓட்டிகள் தகவல் சொல்றாங்க. காலைல கிளம்பினவங்க இந்த நேரம் தான் விழுப்புரத்தை கடந்து போறாங்க. இதற்கான ஒரு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா, விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஐயங்கோயில்பட்டு பகுதியில மேம்பால பணிகள் நடக்குது. இந்த இடத்துல ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த இடத்துல வந்து சேர்ந்ததுனால குறுகிய பாதையில கடந்து போறது சிரமமா இருக்கு. அதே போல அரசூர், இதே போல உளுந்தூர்பேட்டை வரைக்கும் பாத்தீங்கன்னா கடுமையான போக்குவரத்து நெரிசல். காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்பு ஈடுபட்டிருக்காங்க. போக்குவரத்து சரி செஞ்சுட்டு இருக்காங்க. சுமார் 3 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் நின்று நகர்ந்து ஊர்ந்து மட்டுமே விழுப்புரத்தை கடந்து தென் மாவட்டங்களுக்கு வாகனங்கள் போயிட்டு இருக்க காட்சி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத்.